வணக்கம். இன்னொரு நாள் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சாரி, நாளைக்கு நான் வீடியோ போட முடியலை. ரொம்ப பிஸியாக போயிட்டேன். ஜாப் அப்ளிகேஷன் போட வேணுமா, வேலை, நிறைய நிறைய காரணங்களுக்காக. சரி, இன்றைக்கி நாங்கள் வந்து கோல்டு அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். என்ன நடக்குது கோல்டுலேயண்டு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கோல்டு மூவ் பண்ணி கொண்டிருக்குது. ஏப் சரி, பார்ப்போம் நாங்கள் இன்றைக்கி கோல்டு என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ கிட்டடியில் வந்து நான் இன்னொரு வீடியோ பார்த்து, நான் இன்னொரு ஸ்ரீலங்கா தமிழ் ஆளும் வந்து டிக்டாக்ல வந்து வீடியோக்கள் போட்டு கொண்டிருக்கிறார். எனக்கு பெரிய சந்தோஷம் அந்த டிக்டாக்ல வீடியோ போடுறது. என்ன காரணம்னா, இலங்கை தமிழ் மக்கள் வந்து இதனால் வந்து பயனடைகிறது. அவர் வந்து ப்ரொஃபஷனாக செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு இது வந்து இல்லை, இது வந்து ஒரு ஃபன் மாதிரி. என்னென்று கேட்டால், நான் எப்போவுமே திருப்பி திருப்பி சொல்கிறது, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. பட் இந்த தமிழாக்கள் வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறது, இதில் பயனடைய வேணுமென்றதுக்காகத்தான் நான் வந்து இந்த சேனலை வந்து தொடங்கினது. இப்போ அவர் வந்து எனக்கு அவர்கிட்ட கொஞ்சம் வீடியோக்கள் பார்த்துறேன். ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்தது. மறந்து போனேன். தமிழ் முதலீடு டிக்டாக்ல அவர் வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி கழிச்சு கொண்டிருக்கிறார். நான் ஷேர் மார்க்கெட் இல்லை, முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இது வந்து ஃபாரெக்ஸ். இது வந்து நீங்கள் அந்த ஷேர் மார்க்கெட்லேயும் வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம், நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் இப்போ தான் வந்து அந்த ஷேர் மார்க்கெட்டுக்கெலாம் இன்வெஸ்ட் பண்ண தொடங்கினேன். பரவாயில்லாமல் போய்கொண்டிருக்குது. அதுலேயும் வந்து நீங்கள் கமாடிட்டிஸ் வந்து ட்ரேட் பண்ணலாம். சாரி, ரொம்ப சரியான ஹே ஃபீவர் எனக்கு இருந்துட்டு நான் மூக்கை உறிஞ்சி கொண்டிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்கோ. யா, தொடருவோம். என்னென்னு கேட்டால், அவரும் ஷேர் மார்க்கெட்டில் தான். நீங்களும் ஷேர் மார்க்கெட் வந்து நீங்கள் ட்ரேட் 212 வந்து அதான் நான் பயன்படுத்துகிறது, ட்ரேடிங் 212. ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து எந்த புரோக்கர் உங்களுக்கு சரி வருதுன்னு பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து இவர் நல்ல மில்லியன் ஒவ்வொருத்தரோட ஸ்ட்ராட்டஜிக்கு, ஒவ்வொருத்தரோட முதலீட்டுக்கு வந்து ஒவ்வொருத்தர் நல்லா இருப்பினா. நானே ட்ரேடிங் 212 வந்து ஸ்டார்ட் பண்ணினான்டா, அவையிலண்ட ரிஸ்க் ரேஷியோ வந்து கொஞ்சம் குறைவு மற்ற ட்ரேடிங்கை விடவும். எனக்கு மற்ற ட்ரேடிங்கில்ண்டா இந்த ஐசி மார்க்கெட்டுன்ற எல்லாமே இருக்குது, அதில் சரியான ரிஸ்க் கூட. ஆனால் இப்போ இதில் வந்து ட்ரேடிங் 212 வந்து ரொம்ப ரிஸ்க் கம்மி. என்னடா இது, ரொம்ப ரிஸ்க் வந்து குறைவு. அப்போ நீங்கள் அதில் வந்து பார்த்து நீங்கள் செய்து கொள்ளுங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து கோல்ட் ட்ரேடிங் எப்படி நாங்கள் போக போகுதுன்றதை பார்ப்போம். நான் வந்து உங்களுக்கு வந்து முதலே வந்து கேமராவை வடிவாக செட் பண்ணி கம்ப்யூட்டருக்கு முன்னால், என்னட்ட வந்து டெக்னாலஜி எல்லாம் எதிர்பார்க்காதேங்கோ. எனக்கு இந்த டெக்னாலஜி எல்லாம் ஓன் பண்ணி ஆஃப் பண்ணி அதுகளை திருப்பி படித்து எனக்கு உண்மையாக நேரம் இல்லை. இது வந்து சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக வந்து இருக்கிறத கேட்டமேட்டிக்ஸை வச்சுக்கொண்டே உங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி நான் செய்கிறேன். சரி, பார்ப்போம். இதுதான் இந்த கோல்டுண்ட அனாலிசிஸ் நான் பார்த்துருக்கிறது வந்து. இப்போ இந்த கோல்டை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து தெரியும், என்னது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். கொஞ்சம் நில்லுங்கோ. என்னென்னு கேட்டால் மவுஸ் ஓடி எடுத்துகிட்டு ஓடி வந்து நான் ரைட்டு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் வந்து என்ன நடக்குது என்றதை நாங்கள் இப்போ பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நல்ல ஒரு ஷோல்டர் ஒன்று ஃபார்ம் பண்ணி இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் சொல்லுவோம். தலை இது வந்து தோள்பட்டை, தலை தோள்பட்டை போய்கொண்டு இருக்குது. அப்போ இன்றைக்கு நான் வந்து நேற்று வந்து அனாலிசிஸ் செய்து கொண்டிருக்கேக்கில்ல என்ன நடக்குது நான் உங்களுக்கு எப்பவும் சொல்கிறேன், நான் இந்த முள்ளுகளை தவிர்த்து வேறு எங்கேயும் போகாதுண்டு. அப்போ நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் சொல்லி கொண்டிருக்கேக்கில்ல பவையலுக்கு வந்து எங்கே நடக்குது, எங்கே போகுதுண்டா சரியாக நான் சொன்ன புள்ளியில் வந்து தொட்டுட்டு போகுது. ஏன் அந்த புள்ளியை நான் வச்சு, நான் உங்களுக்கு தெரியும் தானே, நான் சொன்னான் தானே எப்போவுமே வந்து
இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. அப்போ அந்த புள்ளி எங்கே வரும், ஏதோ ஒரு முள்ளுக்கு பக்கத்தில் வரும். அப்போ அந்த முள்ளுக்கு பக்கத்தில் வந்துட்டு தான் இங்கே பாருங்க, நான் அந்த பிடிக்கிறேன். இதில் வடிவா தெரியுதா முள்ளுக்கு பக்கத்தில் எங்கே போய் நிற்கிறாருண்டு. சரி, அப்போ எவ்வளத்தடியில் எந்த இடத்துல வந்து இந்த 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 ட்ரெண்டுக்கு வந்து இந்த கேண்டில்லேருந்து தான் மாறி இருக்குது. இந்த சிவப்பு கேண்டில், சாரி, இந்த பச்சை கேண்டில்லேருந்து தான் மாறி இருக்குது. அப்போ இந்த பச்சை கேண்டிலில் இங்கே பாருங்க அந்த ட்ரெண்டு, நான் இந்த இதில் வந்து ட்ரெண்டை பிடிக்கிறேன்னு பாருங்க, போய் குத்தி இருக்கிறாரா, அவ்வளோ அந்த குத்தி இருக்கிறார். அடுத்தது இன்னொரு பக்கம் நாங்கள் எதிர்பார்க்க வேணும். இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த ட்ரெண்ட் எங்கே மாறுதுன்றதோ, சரி எவ்வளத்தடியில் குத்தி இருக்கிறாரா, இந்த எவ்வளத்தடியில் வந்து அவர் என்ன செய்திருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் அப்படியே மேலே போயிருக்கிறார். அப்போ இவ்வளத்தடியிலேயே திரும்பமாண்டா இதில் திரும்புறதுக்கான சந்தர்ப்பங்கள் 90% இருக்குது. ஆனால் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னு கேட்டால், இதில் வந்து ஒரு கேப் ஒன்றை விட்டுட்டு போயிருக்கிறார், இடைவெளி ஒன்றை விட்டுட்டு போயிருக்கிறார். அப்போ இந்த கேப்பை இவ்வளோ தூரம் வந்தவர் இந்த கேப்பை நிரப்பு வேறாண்டா சில வேளைகளில் நிரப்பலாம். ஆனால் சில வேளைகளில் வந்து இவர் வந்து பல வேளைகளில் இவர் மேலே போகலாம். இப்போ சில வேளைகள் நான் இதை வந்து நிரப்புவார்ன்றதுக்கு எனக்கு எந்த விதமான அத்தாட்சியும் இல்லை. ஆனால் எனக்கு ஸ்கெப்டிக்கல்ன்ட்டு சொல்லுவோம். அதாவது ஸ்கெப்டிக்கல்ன்றா நான் விடுத்தறைக்கு வருமன்றது எனக்கு ஒரு 10% தான். மற்ற 90% வந்து இவர் மேலே போகிறார். அது ஏன்னு கேட்டால், நாங்கள் ஒரு லைன் உண்டு, ஒரு ட்ரெண்ட் லைன் உண்டை போட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. எனக்கு அன்றைக்கு ஒரு பங்களாதேஷ் தம்பி ஒரு ஆள் வந்து எனக்கு ஒரு விஷயம் காட்டி தந்தவர். என்னென்னு கேட்டால், இந்த ட்ரெண்ட் இந்த லைனை விட இந்த பேரலல் சேனலை போட்டால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் அது தெளிவாக கிடைக்கும். என்னென்னு கேட்டால், ரைட், எங்களுக்கு தெளிவு கிடைக்கும் என்று சொல்லி சொன்னார். பர்ஃபெக்டாக கிடைக்குது. ரைட், அப்போ எங்கே மட்டுக்கும் இவர் நிற்கிறாரண்டா இந்த பார்த்தீங்களேன்னு சொல்லி சொன்னால் இந்த லைனுக்குள்ள தான் அவர் நிற்கிறார். அப்போ இது சரியாக வந்து இந்த லைனுக்குள்ள வந்து எங்களுக்கு முடிச்சு விட்டுருக்குது. அப்போ இப்போ நாங்கள் வந்து என்ன செய்ய வேணுமெண்டா, இனி வந்து இவர் மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்குது. அப்போ நான் இதை கொஞ்சம் டிலீட் பண்ணுறேன். எனக்கு இந்த இதுகளெல்லாம் சரியான விருப்பம் இல்லை. இதை வந்து நான் இந்த படம் போட்டதுக்கு காரணம் வந்து நீங்கள் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறதுக்கு. அப்போ இதில் தோள்பட்டி ஒன்று எறித்துது, அடுத்தது வந்து தலை, இன்னொரு தோள்பட்டி என்று எடுத்துக்கொள்ளுவோங்க. அப்போ இப்போ நான் வந்து இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கிறேன். என்னென்னு கேட்டால், எங்கே வந்து இவர் முட்டி மோதி இவர் வந்து கீழே வாராருண்டு. அப்போ இந்த இதில் பார்த்தீங்களா இவடத்தல்ல உண்டு, இந்த இவடத்தல்ல உண்டு, இவடத்தள்ளி உண்டு. சரியா? அப்போ நான் இப்போ இந்த ட்ரெண்ட் லைன்ட்டை நான் அப்படியே விட்டேன். நான் ஏனெண்டா இவர் பிரேக் அவுட் பண்ணின பிறகும், இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் பண்ணின பிறகும் நான் ஏன் விட்டேன் நான்டா, எப்போவுமே வந்து பிரேக் அவுட் இந்த பாருங்க பெரிய ஒரு கேண்டிலோட பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. அப்போ அந்த பிரேக் அவுட் கொடுத்த பிறகும் நான் ஏன் விடுறேன் நான் சொல்லி சொன்னால், அவர் ரெண்டா சுற்றி திருப்பி அந்த கேண்டிலோட அடுத்த நுனிக்கு வந்து போட்டு தான் மேலே போவேன். அப்போ அந்த கன்ஃபர்மேஷனில் தான் நான் வந்து என்ன செய்தேன் நான் சொல்லி சொன்னால், எனக்கு தெரியும். இங்கே பாருங்க, நான் இப்போ இந்த கேண்டில் இறங்கேக்கிலே எல்லோரும் சொன்னவ அட மேலே போகுது, என்னடா மேலே உச்சியில் பிக் எடுத்துக்கொண்டு போகிறாருன்ட்டு நான் சொன்னான். இல்லை, இந்த கேண்டில் அடிக்கு வேற வேணுமென்று சொல்லி. சரி, அப்போ கேண்டில் அடிக்கு வந்துட்டேன். அப்போ இங்கே பார்த்தீங்களேன்னு சொல்லி சொன்னால் எப்போவுமே ஒரே பேட்டர்னாக தான் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்களா, இதில் ஒரு ஷோல்டர், இதில் ஒரு ஹெட், இதில் ஒரு ஷோல்டர். அப்போ குட்டி ஹெட் அண்ட் ஷோல்டர் கொடுக்குறாரா, இதில் பாருங்கள் ஒரு ஷோல்டர், அந்த ஹெட் வந்து இதை விட உயரத்துக்கு போய் அதுதான் சொல்லுவினா பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர்ண்டு. இந்த ஷோல்டரு இந்த ஹெட்டை வந்து மேலே உயரத்துக்கு மேலே இருக்குதா, அதுக்கு பிறகு திருப்பி ஒரு ஷோல்டர் கொடுத்துட்டு திரும்பி போகிறார். இது இந்த ஸ்ட்ரக்சர் இப்போ இதில் முடிஞ்சுது. சரியா? அப்போ என்ன நடக்கும், ஒரு வேளை இந்த கேப்பை ஃபீல் பண்ணுவேன். அப்படி இல்லையென்று சொல்லி சொன்னால் என்ன செய்வார்ன்னு சொல்லி சொன்னால், நான் போட்ட ஸ்ட்ரக்சரின் பிரகாரம் நான் போட்ட ஸ்ட்ரக்சர் இது வரைக்கும் பிழைச்சது இல்லை. ஆனால் இப்போ வந்து மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனால் இப்போ நிறைய ஊடகங்கள் வந்து நிறைய விதமாக சொல்லினோம். இப்போ அவையில் எல்லோரும் படித்தாக்களும் அவையில் வந்து நான் மீற விரும்பலை.
அவையில் வந்து மேலே போகும் இதை சொல்லினோம். ஆனால் நான் சொன்னது இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான மேட்டர். மேலே போகலாம், ஒரு 200-300 போகும். ஆனால் 4000 தாண்டுமாண்டா அவ சொல்கிற மாதிரி எனக்கு தெரியலை. மேபி ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸில் அது 4000க்கு வந்து 4000மோ 8000மோ 6000மோ வரலாம். ஆனால் இன்னும் ஒரு கிட்டத்தட்ட இது வந்து இப்போ இதில் பார்த்தீங்களா, உங்களுக்கு இதில் நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைனில் நீங்கள் கீறி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரே கோட்டுக்குள்ளே தான் ஓடிக்கொண்டிருப்பேன். சரியா? அப்போ இப்போ நான் சொன்னேன் தான், இப்போ இந்த மந்த்லி அனாலிசிஸ் பார்க்கல தான் எங்களுக்கு தெரியும் ட்ரெண்ட் வந்து மேலே போய் கொண்டிருக்கிறார் என்று. ஆனால் இதுவே டே அனாலிசிஸில் அல்லது இன்ட்ராடேயில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன செய்ய வேண்டாம், இது வந்து இது ஒரு என்னது இந்த இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கன்னா, இந்த மேலேருந்து வரார் கீழே போகிறார், மேலேருந்து வரார் கீழே போகிறார், கீழே போகிறார், அடுத்தது உடைச்சார் திரும்பி வாரார். அப்போ கீழே வருமாண்டா சில வலைகளில் கீழே வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் முக்கியமாக வந்து இது வந்து கூட மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. இப்போ இதுக்கும் பொலிட்டிக்கும் சம்மந்தமாண்டா இப்போ நான் அடுத்து சொல்லுவேன், எனக்கு பொலிட்டிக்ஸை பற்றி சம்மந்தம் இல்லை. என்னை வந்து நான் வந்து ட்ரெண்ட் லைனை பார்த்து இந்த ட்ரெண்டை தான் நான் பார்ப்பேன். இந்த படங்கள் வரைகிறதுல தான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் எங்கே போகுதுன்ட்டு நீங்கள் பார்க்க வேணும். இப்போ நான் இதில் வந்து உண்மையிலேயே வந்து 2 சேனல் போட்டிருந்தேன். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் முக்கோணம் ஏணி படிக்கட்டுலாம் சொல்லியிருந்தேன்னா, இப்போ இது 4 ஹவர் கேண்டிலில் பார்ப்போம். இந்த 4 ஹவர் கேண்டிலில் வந்து நான் இந்த பாருங்க இதில் எல்லா இடத்துலையும் வந்து தொட்டு இவ்வளவு பெரிய சப்போர்ட் எடுத்துக்கொண்டு மேலே போகிறேன். அப்போ இவ்வளோ சப்போர்ட் எடுத்து மேலே போகிறாருண்டா இப்போ கீழே உடைக்குமாண்டா, கீழே உடைக்கிறதுக்கு இதுக்கான ஒரு பெரிய என்னென்னு சொல்கிறது, நான் சொன்ன முக்குளிக்கோணமெண்டா, அந்த முக்குளிக்கிறதுக்கு இன்னும் வரையில. அப்போ இதில் வந்து எத்தனை தடவை இவர் வந்து இந்த பின்னையும் நாங்கள் ஒருக்கா பார்க்க வரும். இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு பின் ஒன்று பார்ப்போம். வேறொரு அனாலிசிஸில் நான் நிறைய கோல்டு ஓகே இதில் தான் நான் படம் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதில் வந்து நிறைய அனாலிசிஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன்னா எங்கே வரும் எங்கே போகுமென்று சொல்லி. இப்போ இதில் வந்து 4 ஹவரில் ஏப்ரல் 7ஆம் தேதி வந்து 8ஆம் தேதி கிட்ட இவ்வளத்தில் வந்து போட்டிருக்குது. அப்போ இதுக்கு நீங்கள் வர வேணும். இப்போ இன்னும் வரையில. இப்போ இது பார்த்தீங்களான்னு சொல்லிச்சுன்னா உண்மையிலேயே வந்து 2 லைனுக்குள்ளே தான் இவர் வந்து ட்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறார். மேலே போகிறார், கீழே வாரார், மேலே போகிறார், அந்த இடத்துக்கு வாரார், திருப்பியும் கீழே. இதுக்கான சந்தர்ப்பங்கள் அப்போ நான் சொன்னேன் தானே. இப்போ என்னென்னு கேட்டால் இப்போ இதில் வந்து நான் இந்த இடத்துல வந்து திரும்பி வர்றதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது, இந்த இடத்துக்கு திரும்பி வர்றதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது. அப்போ அது கொஞ்சம் குறைவு அண்டாலும் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது 4 ஹவர் கேண்டில். இப்போ 1 ஹவர் கேண்டில் வந்து காட்டுது எங்களுக்கு மேல் நோக்கின ஒரு மூமெண்ட்டை காட்டுது. அப்போ மேலே ஒரு கொஞ்சம் போயிட்டு தான் கீழே வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் உங்களுக்கு வடிவாக தெரியும். அடுத்தது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தூரம் மேலே போகுமெண்டு இந்த இவ்வளத்தடிக்கு 3700 800 சொச்சங்களுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ இது வந்து அப்போ இதுதான் இந்த மேக்ஸிமம் பிரேக் அவுட்டாண்டா நான் எதிர்பார்க்குறேன். மேக்ஸிமம் பிரேக் அவுட் அதாகத்தான் இருக்கும். அடுத்தது வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுலேயும் வந்து நீங்கள் ஒரு கோட்டை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணமாக இருக்கும். அப்போ இந்த இதில் எப்போவுமே வந்து இந்த பெரிய முக்கோணத்துக்குள்ள சின்ன முக்கோணம் வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கிறேன்னு பார்த்தீங்களா, அது 1 ஹவருக்காக இருக்கலாம், 5 மினிட்ஸுக்காக இருக்கலாம், அப்படியான ட்ரெண்ட் லைன் போட்டிருப்பேன். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த பெரிய முக்கோணம் போட்டுட்டு அதுலேயே நிற்கக்கூடாது. அப்போ அதுக்குள்ள சின்ன ஒரு முக்கோணம் வரலாம். அந்த முக்கோணத்தை இந்த பக்கத்தால் உடைக்குதுன்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க வேணும். அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கோல்டு அனாலிசிஸில் வந்து நீங்கள் பார்க்குற விஷயங்கள். இதில் நீங்கள் எதுவுமே கணக்கை வந்து நீங்கள் மண்டையை போட்டு குழப்பாதீங்க. இப்போ நாளைக்கு இப்போ நிறைய பேர் சொல்லிவிருந்தானே, இப்போ ட்ரம்ப்ன்ற நியூஸை வச்சுக்கொண்டு உங்களுக்கு நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். என்னென்று கேட்டிங்களா, இப்போ உலகத்தில் வந்து இந்த மீடியா எல்லாம் வந்து நிறைய பொய் சொல்லுது. இப்போ என்னென்னு கேட்டிங்களா, இந்த ட்ரம்ப்ன்ற கதைக்கு வந்து 50% வந்து டேரிஃப் ஏற்றுறார். இல்லை உண்மையிலேயே இல்லை. இப்போ இது வந்து ஒரு இக்கனாமி படித்தாலோ அல்லது
பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தாலோ அல்லது ஹியூமன் ரைட்ஸ் படித்தாலோ இவங்களுக்கு தெரியும் வந்து இந்த ட்ரம்ப் வந்து பணக்காரனே கிடையாதுண்டு. ட்ரம்ப் பணக்காரன், நாடு பணக்காரராண்டா இல்லை. என்னோட கட்டாவிட்ட வந்து 36 ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து அவர் கடனில் இருக்கணும். இந்த கடன் எப்படியண்டா, நீங்கள் வந்து இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, யூகே, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் இந்த எல்லாத்துட்ட கூட்டு தொகையை நீங்கள் எடுத்தீங்களென்றால் அந்த கூட்டுத்தொகைன்ற கடன் வந்து அவைண்ட ஒரு கடனாக இருக்கும். அப்போ 36 ட்ரில்லியன் கடன் அவையல். அப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கூடுதலாக வந்து ஜப்பானும் சைனாவும் தான் வந்து அவையோட ட்ரெஷரி பாண்டை வந்து ஹோல்ட் பண்ணி கொண்டிருக்கணும். ஏன் ட்ரம்ப் வந்து ஒரு பேச்சை விட்டுட்டு திருப்பி டாரிஃபை குறைச்சவர்ன்ற கேட்டால் அதுக்கான காரணம் வந்து அப்போ இப்போ ஜப்பான்கிட்டையும் இப்போ சைனாவும் வந்து இவளுக்கு கடன் கொடுக்காட்டி, அதாவது சவுதி அரேபியாவும் கடன் கொடுக்குது. அப்போ அந்த ஏன்னு கேட்டால் அந்த ட்ரெஷரி பாண்டு வந்து கூடுதலாக வாங்கி வச்சிருக்கிற நாடுகள் வந்து சைனா, ஜப்பான் தான் முதல் இடத்துல, சைனா 2வது இடத்துல, 3வது UAE இருக்குது, 4வது வந்து ரஷ்யா இருக்குது 46 மில்லியனோட. அப்போ இதெல்லாம் சும்மா விளையாட்டு இல்லை. அப்போ 46 பில்லியனோட, நாட் மில்லியன், பில்லியனோட இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இப்போ மற்றதெல்லாம் வந்து ட்ரில்லியனில் இருக்கிறீங்கன்னா இவள் வந்து 46 பில்லியன் இந்த USSR இருக்குது, அதாவது ரஷ்யா இருக்குது. அது USSR என்று எனக்கு சொல்லி பழகிட்டுது, சாரி. அது இனிமேல் இருக்கும், இனி வரப்போகுது, திரும்பியும் வரலாம். அப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்போ ட்ரம்பை வந்து ஒரு பெரிய புள்ளியாக வந்து எங்களுக்கு வந்து மேக்னிடியூட் காட்டினமே ஒழிய அவர்கிட்ட வந்து அவன் நாடு வந்து ஒரு பெரிய நாடாண்டு கேட்டால் சத்தியமாக கிடையாது. அப்போ இந்த பேசிக் இந்த ஃபண்டமெண்டல் ஐடியாலஜியிலேருந்து நீங்கள் வெளியில் வாங்கும். இது வந்து பொய். அதாவது USA வந்து ஒரு பெரிய நாடுன்றது பொய். அது ஏன்னு கேட்டால் அவையில் வந்து 36 ட்ரில்லியன் கடனில் இருக்கிற ஒரு நாடு எப்படி ஒரு உலக வல்லரசாக இருக்கும். இப்போ இந்த மீடியாக்களோ அல்லது வேறு எல்லாம் வந்து அவையில் வந்து சித்தரிக்கிறது வந்து பெரிய ஆக்கலண்ட மாதிரி. இதை பற்றி நாங்கள் வேறு ஒரு கட்டுரையில் வந்து ஆராய்வோம். என்னென்னு கேட்டால் இது எனக்கு நிறைய சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய இந்தியா சேனல்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய பூதாகரமாக வந்து இதை வந்து வெள்ளைக்கார நாட்டு, அதாவது CNN, BBC இந்த வெள்ளைக்கார நாடுகள் என்ற மீடியாக்களை பார்த்துட்டு வந்து இதை வந்து ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் வந்து மெட்டாக்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து கொடுத்து கொண்டிருக்கணும். அப்போ அதை வந்து முதல்ல இதை வந்து பிரேக் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இந்த முக்கியமாக வந்து நான் இதுக்குள்ள வந்து ஒரு சின்ன விஷயத்தை நான் இடப்பூத்தினான். ஸோ இந்த மாதிரி ட்ரம்ப் ஆறார், இந்த அமெரிக்கன் டாலர் வந்து குறையுது, இப்படித்தான் எல்லா வெள்ளைக்காரரும் சொல்லுவேன். ஆஃப்கோர்ஸ் என்னென்னு கேட்டால் 1976களில் வந்து 72லேருந்து 76களுக்குள்ள வந்து சவுதி அரேபியா என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் இதுலேருந்து அந்த வரலாறே தொடங்குது. சவுதி அரேபியா வந்து இந்த ஆயில், அதாவது ஆயில் டிரான்சாக்ஷனை வந்து இந்த USA, அதாவது US டாலரில் வந்து மாற்ற வேணுமென்ற அந்த கருத்தை கொண்டு வந்ததில் இருந்து, அதாவது அந்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்ததில் இருந்து அது முடிவடைஞ்சிட்டு, அது வேறு விஷயம். ஒப்பந்தத்தை கொண்டு வந்ததுலேருந்து தான் வந்து இந்த US டாலர் வந்து கூடுதலாக வந்து அவன்ற மதிப்பு வந்து கூட தொடங்கினது. அப்போ அந்த மதிப்பு அன்றைக்கு கூட தொடங்கினது தான். மற்றும் பல வந்து எல்லா நாடுகளும் வந்து இந்த US டாலரில் வந்து டிரான்சாக்ஷன் செய்கிற பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்போ அந்த டிரான்சாக்ஷனில் தான் இந்த பிரச்சனையே நடந்தது. அப்போ அது வல்லரசாண்டு கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் சத்தியமாக இனி இல்லை. 36 ட்ரில்லியன் கடனோட ஒரு நாடு வல்லரசாக இருக்குமா இருந்தால் அப்போ ஒரு இந்தியா வந்து அப்போ என்னது, இந்தியாவை வந்து நாங்கள் அவேண்ட நாட்டில் வந்து 36 ட்ரில்லியனை விட அவேண்ட நாட்டில் வந்து இது குறைவு, என்னது அவேண்ட கடன் குறைவு. அப்போ இந்தியாவையும் நாங்கள் வல்லரசன்றே சொல்லலாம் தானே. அப்போ அல்லது ஆஸ்திரேலியாவையும் வல்லரசன்று சொல்லலாம் தானே. அப்போ இப்போ ஜப்பானுக்கு தான் முழு ட்ரெஷரி பாண்டும் இருக்குது US-ண்ட. அப்போ நாங்கள் வந்து ஜப்பானை வந்து வல்லரசன்று சொல்லலாம் தானே. இப்போ கோல்டு எல்லாம் வந்து கூடுதலாக கோல்டு வந்து சேமிப்பில் இருக்கிற நாடு வந்து சூரிக் கிடையாது. சேமிப்பில் இருக்கிற நாடு வந்து இது சைனா. அப்போ இப்போ எல்லோரும் வந்து ட்ரேடிங் வந்து சைனா மார்க்கெட்டுக்கு மாறினமே ஒழிய இப்போ வந்து அமெரிக்கா மார்க்கெட்டுக்கு மாறினம் இல்லை. அப்போ சைனா ஓப்பனிங் டைம் என்னென்னு பாருங்கோ. இனி வேறு காலங்களில் வந்து சைனா தான் முக்கியமாக வந்து இந்த கோல்டை வந்து தீர்மானிக்கும்.
பொருளாதாரத்துக்கும் அதாவது இந்த ஒரு பண்ட மாற்று வந்து யுஎஸ் டாலரில் நடக்கிறபடியாத்தான் வந்து இவ்வளவு பிரச்சனையும் வந்து எல்லா மீடியா வந்து அதை பூதாகரமாக காட்டுதே ஒழிய மற்றும் பல வந்து அவையல் இப்போ என்னென்னு சொல்கிறது ஆஃப்ரிக்காவை வந்து ஒரு ஏழ்மையான நாடாக காட்டிச்சுனமே இன்று வரைக்கும் நிறைய பேருக்கு அது ஆஃப்ரிக்கா ஒரு ஏழ்மையான நாடாக தான் இருக்குது அவைகளுக்கு தெரியாது அதில் எத்தனை விஷயங்கள் எல்லாம் அந்த நாடு வந்து இந்த ஏஷியன் கண்ட்ரிஸை மாதிரி தான் நல்ல வெல் ஆஃப் ஆன நாடுகளாக இருக்குது அது எங்களுக்கு தெரியாமல் போனதுக்கு காரணம் இந்த சிஎன்என் பிபிசி ஸ்கை இதுகள் எல்லாம் வந்து சொல்கிற பொய்யலால் ஸோ நீங்கள் அந்த விஷயங்களை விட்டுட்டு எங்களுக்கு ட்ரேடிங்கில் வந்து ட்ரெண்டிங் லைன் எல்லாம் சரியாக இருக்கான்னு மட்டுக்கும் பாருங்க சரியா ஓகே வணக்கம் தேங்க்யூ